பின்வரும் சேர்மங்களுக்கு IUPAC முறையில் பெயரிடுக. Name the following compounds according to IUPAC. 1. CH3 bond CH2 bond CHOH bond CHO. இந்த கரிம சேர்மத்தில் 2 வினை செயல் தொகுதிகள் உள்ளன. IUPAC ரூல். 2 வினை செயல் தொகுதிகள் உள்ள போது வினை செயல் தொகுதிக்கான முன்னுரிமை வரிசை இங்கே காட்டப்பட்டுள்ளது. ஆல்டிஹைட் வினை செயல் தொகுதி, ஹைட்ராக்சில் வினை செயல் தொகுதி. இந்த இரண்டில் அதிக முன்னுரிமை பெறுகின்ற வினை செயல் தொகுதியானது ஆல்டிஹைட் வினை செயல் தொகுதி. மற்றொரு வினை செயல் தொகுதியான OH ஆனது இந்த சேர்மத்தை பொறுத்தளவில் பதிலியாக கருதப்படுகிறது, அதாவது சப்ஸ்டிட்யூவன்ட். எனவே இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரை பார்ப்போம். கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். ஆல்டிஹைட் கார்பன் 1 2 3 4. எனவே இரண்டாவது கார்பனில் OH தொகுதி, அதாவது 2-ஹைட்ராக்சி. 4 கார்பன் கொண்ட சங்கிலி, எனவே பியூட். வினை செயல் தொகுதி ஆல்டிஹைட், எனவே இரண்டாம் நிலை பின்னொட்டானது அல். ஆக இச்சேர்மத்தின் IUPAC பெயர் 2-ஹைட்ராக்சி பியூட்டனல். 2. CH3 C triple bond C bond CH bond Cl bond CH. இச்சேர்மத்திலும் 2 வினை செயல் தொகுதிகள் உள்ளன. ஒன்று ஆல்கைன், மற்றொன்று ஹாலஜன், அதாவது குளோரின். IUPAC விதியின்படி 2 வினை செயல் தொகுதிகள் உள்ள போது வினை செயல் தொகுதி முன்னுரிமை வரிசையில் C triple bond C ஆனது ஹாலஜன்களை விட அதிக முன்னுரிமை பெறுகிறது. எனவே இச்சேர்மத்தில் Cl ஆனது பதிலியாக கருதப்படுகிறது. ஆக விதியின்படி கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4 5. 4வது கார்பனிலே குளோரின், எனவே 4-குளோரோ. இரண்டாவது கார்பனிலே முப்பிணைப்பு ட்ரிபிள் பாண்ட், ஆக 2-ஐன். இருக்கின்ற கார்பன்களின் எண்ணிக்கை 5, எனவே பென்ட். இவற்றை நினைவில் கொண்டு IUPAC நேம், இச்சேர்மத்தின் IUPAC நேமானது 4-குளோரோ பென்ட் 2-ஐன். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.